the people who believe in Dharma. We are very happy that the police forces, which was using all the draconian measures from morning, they are pulling back now. In the next 1 hour, the Prana Pradishta of Lord Rama, the people of Tamil Nadu will be a part of this historic occasion in the next 1-2 hours. Today, Governor and even Nirmala Sitharaman in Kanjipuram, they have shown their district. It has come to such a state where the Honorable Governor of the state had to visit a temple in the morning. He had to use that kind of language. It's very, very unfortunate. That is what is happening in the state. And Madam Nirmala Sitharaman, she is participating in a function in a private temple. There the police have entered and removed all the screens. Very, very unfortunate. Now they have put the screen back in the same temple based on the court's order. We have never seen a government interfering into people's religious faith like what DMK is doing now. Not only is it condemnable, people of Tamil Nadu will teach DMK a fitting lesson in 2024 parliamentary elections. We are very clear about that. About the temple nearby Karunanidhi's house where you're going to see this thing. Sir, our local party cadres, leaders and the people of this area has invited us to this temple. It is a very famous Perumal temple here in Gopalapuram. So we wanted to be a part of this very historic process by being present in this temple. We are very happy that the people of this colony, Gopalapuram area, has given us a chance to come and join them to view this historic occasion. There is no politics. No politics. சார் நீங்க போன்ல வரதா தூரமா போங்க சார். நான் இதுதான் நல்லா பேக்ரவுண்ட் நல்லா இருக்குண்ணா. நீங்க பாப்பா என்கிட்ட கொடுத்துருமாங்க. भैया 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 एक मिनट भाई दमा दमा பிரஸ் நண்பர்கிட்ட பேசிட்டு வந்தாங்க. அவர் உட்கார பிரஸ் மீட் நான் உள்ள போவீங்களா? ரொம்ப வேண்டாம், உங்க போட்டோ சேர்க்காதீங்க ப்ளீஸ். நான் 10 சேர்த்துங்க. போயிடுங்க சார். ரெடி. வர அண்ணே பத்திரிகை கொஞ்சம் இடம் கொடுங்கண்ணே. அண்ணே அந்த அக்காக்கு இடம் கொடுங்கண்ணே. பாவம் தலைவா அண்ணா அவரை இடிக்காதீங்க. அவர் இடிக்காதீங்க. தள்ளுங்க, அவர் இடிக்காதீங்க. அண்ணா அண்ணே பத்திரிகைக்கு இடம் கொடுங்க. அண்ணா நீங்க எல்லாம் பின்னாடி வாங்க. வந்துட்டு 5 மினிட்ஸ் அண்ணே பத்திரிகைக்கு இடம் கொடுத்து நம்ம தொண்டர்கள் கொஞ்சம் நவருங்கண்ணே. அண்ணா பின்னாடி வாங்க. நீங்க சைடுல பத்திரிகை தொந்தரவு பண்ணாம பின்னாடி வந்துருங்க. அண்ணா இங்கே பத்திரிகை தொந்தரவு பண்ணாது. அண்ணா நீங்க ரெடினா?
நான் பார்த்துக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய கோபாலபுரத்தில் வேணுகோபால் சுவாமி கோயிலில் மக்களுடைய அன்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கின்றோம். குழந்தை ராமனுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை இங்கிருந்து பார்ப்பதற்காக. சகோதர சகோதரிகளே, கடந்த 3 நாட்களாக தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு குறிப்பாக இன்று நடக்கக்கூடிய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை தடை செய்வதற்கு பல முயற்சிகள் எடுத்தார். HRNC அறநிலைத்துறை ஓரலா யாருக்கு இதை போடாதீங்கன்னு சொன்னாங்க, பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு. காவல்துறை ரிட்டன்ல அனுமதி இல்லை என்று பல இடத்துல ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மக்களுக்கு நேற்றிலிருந்து ஒரு மார்ஷியல் லா, ஒரு ராணுவ சட்டம் இருந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்முடைய மாநில செயலாளர் சகோதரி வினோஜ் பி செல்வம் அவர்கள் ஒரு எமர்ஜென்சி ரெட் பெட்டிஷனை நம்முடைய மாண்புமிகு உச்சநீதிமன்றத்திற்கு மூவ் பண்ணி எமர்ஜென்சி ஹியரிங் கேட்டிருந்தோம். அது இன்று காலை முதல் ஹியரிங்காக ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய பெஞ்சுக்கு அது வந்திருந்ததுங்க. அதே நேரத்தில் குரூப் ஆஃப் பெட்டிஷனர்ஸ் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. அதுவும் கூட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய சேம்பர்ல இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஹியரிங் நடந்துச்சு. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவு, உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவு. இன்று யாரும் யாரையும் தடை செய்ய முடியாது. அனைத்திடத்திலும் கூட ராமபிரானுடைய இந்த நிகழ்வு, பிராண பிரதிஷ்டை நிகழ்வை மக்கள் கண்டு கழிக்கலாம். குறிப்பாக கோவில்கள், தனியார் கோவில்களுக்கு யாரும் அனுமதி பெற தேவையில்லை, அனுமதி கொடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். தனியார் கோவிலில் நடத்தக்கூடிய நிகழ்வு, தனியார் மண்டபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு, பஜன்ஸ், பிரேயர், அதையெல்லாம் தாண்டி அன்னதானம் எதாக இருந்தாலும் கூட நீங்கள் செயல்படுத்தலாம். ஒருவேளை கூட்டம் அதிகமாக வந்து தனியார் கோவில், தனியார் மண்டபத்துக்கு மக்கள் வெளியே இருந்தாங்கன்னா காவல்துறை ரெகுலேட் பண்ணி, டிராபிக்கை ரெகுலேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கு. ஒருவேளை அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்களில் இன்று இந்த நிகழ்வு நடந்தனா அறநிலைத்துறையினுடைய செயல் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கணும், இந்த மாதிரி இந்த நிகழ்வு நடத்துறோம் அப்படின்னு. இது வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக மிக தெளிவாக மாநில அரசு 3 நாட்களாக செய்த தவறுக்கெல்லாம் ஒரு சாட்டடியாக அமைந்திருக்கிறது. அதே போல உச்சநீதிமன்றம் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவங்க பெஞ்சுக்கு வந்த பொழுது மிக தெளிவாக அவங்க சொன்னாங்க, இது வந்து ஆர்டிகல் 32 ஒருத்தருடைய ஃபண்டமெண்டல் ரைட், ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அது வயலேட் பண்ணது. மாநில அரசு சார்பாக ஆஜராகி இருந்த திரு ஏஏஜி அவங்க சொல்லியிருந்தாங்க, இல்ல நாங்க அந்த மாதிரி ஆர்டரே போடல, நாங்க அந்த மாதிரி பேன் ஆர்டரே கொடுக்கல அப்படின்னு. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்கள் அங்க வந்து பல போலீஸ் ரெக்கார்டை காமிச்சிருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 30-40 இடத்திற்கு மேல எங்கள் கையில் நாங்கள் நேற்று நைட்டு சேகரிச்ச போலீஸ் பேன் ஆர்டர் கொடுத்த பொழுது அந்த பேன் ஆர்டரை படிச்சு காட்டினாங்க. அதுல ஒரு பேன் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அதனால இந்த கோயில்ல நீங்க திரையிடக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் இருந்துச்சு. அதற்கு ஜஸ்டிஸ் திபாங்கர் தத்தா மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள், அது உண்மையா இருந்தால் நிச்சயமாக இந்த கோர்ட் இதை மிக கம்பீரமாக இதை எடுக்கும், நாங்கள் இதை விடப்போவதில்லைன்னு சொன்னாங்க. அதன் பிறகு மாநில அரசு உத்தரவாதம் கொடுத்தாங்க, எங்கேயும் நாங்கள் தடை செய்ய போவதில்லை என்று உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனால் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், எங்கேயும் யாரும் தடை செய்ய முடியாது. அதே நேரத்தில் போலீஸ்க்கு ரெகுலேட் பண்றதுக்கு உரிமை இருக்கு. அடுத்த வாரம் திங்கட்கிழமை மறுபடியும் உச்சநீதிமன்றம் ஏதாவது ஒரு கோயில்ல தமிழ்நாடு அரசு, காவல்துறை, அறநிலைத்துறை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை தனி பெட்டிஷனா எடுத்து, பேட்ச் பெட்டிஷன் எடுத்து அடுத்த வரக்கூடிய திங்கட்கிழமையில் நாங்கள் விசாரிப்போம். ரிஜெக்ட் பண்ணதை ஏதாச்சும் ஆர்டிகல் 32 ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணியிருந்தால் மிக கடுமையாக வருவோம் என்று உச்சநீதிமன்றமும் கூட தமிழக அரசுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு நிலைமை வந்திருக்கு. நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு தனியார் கோவில் இருக்கக்கூடிய அந்த எல்இடி ஸ்கிரீனை காவல்துறை அத்துமீறி அகற்றியிருக்கிறாங்க. அதன் பிறகு மறுபடியும் சண்டை போட்டு ஒரு நிதியமைச்சர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுல அந்த ஸ்கிரீனை கொண்டு வந்து வச்சிருக்கும். காலையில தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் மாண்புமிகு RN ரவி அவர்கள் ஒரு அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோயிலுக்கு போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பய உணர்வை பத்தி சொன்னாங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் அன்பு வேண்டுகோள், 12-20 அனைத்து இடத்திலும் கூட நீங்கள் திட்டமிட்டபடி அதை நடத்தலாம். யாரும் யாரையும் தடை செய்ய முடியாது. மக்களுக்கு உணவளிக்கலாம், பஜன் பண்ணலாம், தீர்த்தனைகள் பாடலாம், கோவில்ல சிறப்பு அபிஷேகங்கள் வைக்கலாம், யாரும் யாரையும் தடுக்க முடியாது. அறநிலைத்துறை கோவிலாக இருந்தால் தகவல் தெரியுங்கள், தனியார் கோவிலாக இருந்தால் தனியார் மண்டபம், தனியார் பள்ளிக்கூடம்
நிறைய நிகழ்வுகள் நிறைய வீதியில நடத்துறாங்க, தெருவில் நடத்துறாங்க, சொசைட்டியில் நடத்துறாங்க, அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ள நடத்துறாங்க. எங்கேயும் நீங்கள் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாங்க போட்ட அந்த எமர்ஜென்சி ரிட் பெட்டிஷனை, மிக முக்கிய ரிட் பெட்டிஷன் எடுத்து இன்னைக்கு காலையில முதல் ஹியரிங்கா கேட்ட உச்சநீதிமன்றத்திற்கு எங்களுடைய தாழ்மையான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்து, அதே நேரத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முக்கியமான தீர்ப்பை கொடுத்த சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவசர அழைப்புக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குழப்பமான சூழல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க சார்? நான் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் சார். ஒரு ஏடிஜி லா அண்ட் ஆர்டருக்கு அவருக்கு சார்பா அவருடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி எஸ்பிஎஸ்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் போடுறாரு. நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன், நீங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஃபுல் வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் ரிலீஸ் பண்றேன். அதை நீங்க படிச்சாவே தெரியும். இமேஜினேட்டிவ்லி கிரியேட்டிவ்லி அதை தடுங்க. இது காவல்துறை வேலைங்களா? உங்களுடைய மூளையெல்லாம் பயன்படுத்தி இதை தடுங்கன்னு ஒரு மாநிலத்தினுடைய போலீஸ் உயர் அதிகாரிகள் ஒரு எஸ்பியினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போடுறாங்க. இது ஒரு பக்கம். அறநிலைத்துறை அதிகாரியினுடைய பேர் போட்டு எந்த கோவில் போட்டு ஆடியோ கான்வர்சேஷன் ரிலீஸ் பண்ணோம். அண்ணே ஓரலா தடுக்க சொல்லியிருக்காங்கண்ணே, அதனால ஓரலா தடுக்கிறோம், நீங்க கோச்சிக்காதீங்க. இது அறநிலைத்துறை அவர் பேர் போட்டு எந்த கோவில் இருக்காருன்னு ஆடியோ கான்வர்சேஷன் ரிலீஸ் பண்ண. எதற்கு திமுக அந்த வேலையில் இறங்கணும்? என்ன அவங்களுக்கு பிரச்சனை? யார் யாருக்கு தொந்தரவு பண்ணா? கோயிலுக்குள்ள நிகழ்வு நடக்குது, கோயிலுக்குள்ள எல்இடி ஸ்கிரீன் வைக்கிறாங்க, மக்களை கோவிலுக்கு அழைக்கிறாங்க, கோவில்ல அன்னதானம் போடுறாங்க, வெளியே இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை. இப்ப நீங்க ஒன்னொன்னு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இல்ல இங்க இஸ்லாமியர் ஒருவர் வாழ்கின்றார், கிறிஸ்தவர் ஒருவர் வாழ்கின்றார், அதற்காக நாங்க அனுமதி கொடுக்கல, காவல்துறை ரிஜெக்ட் பண்ண எல்லா பெட்டிஷன்லயும் ஸ்டாண்டர்டா அந்த வார்த்தை இருக்கு. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எந்த நிகழ்வு நடத்த முடியும்? ஒரு கிறிஸ்தவர் நிகழ்வு நடத்தினா இந்து அப்ஜெக்ட் பண்றாங்க, நடத்தாம இருக்க முடியுமா? ஒரு செக்குலர் ஸ்டேட் அது. இல்ல இஸ்லாமியர் ஒரு நிகழ்வு நடத்துறாங்க, நபிகள் நாயகம் நிகழ்வு நடத்துறாங்க, அப்ப இந்து ஒருவர் இருக்கான்னு ரிஜெக்ட் பண்ண முடியுமா? அதனால எந்த எஜ்ஜுக்கு இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அரசு எங்களை பொறுத்தவரை அனைத்து மதத்தையும் சமமாக பார்க்கின்றோம். ஆனால் திமுகவை பொறுத்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ். இதை மைனாரிட்டி சகோதர சகோதரரை விரும்பல, இதை கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் விரும்பல, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இதை விரும்பல. ஆனா மாநில அரசு அவர்களை கவர்வதற்காக எதற்கெந்த வேண்டாத வேலையை 3 நாட்களா செய்யறாங்க. அதனால் இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல. ஒரு இடத்துல குடும்ப விழா போட சேலத்துல பாத்தீங்கன்னா அந்த இளைஞர் அணி மாநாடு நடந்து கொண்டது, அதுக்கு அனுமதி இருக்கு, அதுக்கு டிராபிக் பிளாக் பண்றாங்க, 6500 போலீஸ் போட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான மக்களுக்கு அசௌரியம் அங்க இருக்கு. ஆனா ஒரு கோயிலுக்குள்ள தனியா அமைதியா நடத்தக்கூட நிகழ்வுனால அசம்பாவிதம் ஏற்படும், அசௌரியம் ஏற்படும் உங்க பேன் பண்றாங்கன்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டும், திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசு. இதே மாதிரி போச்சுன்னா திமுக தன்னுடைய வாக்கு அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் மிக தெளிவாக சாட்டையடி தீர்ப்பு கொடுத்து தான் இதை நடத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் அனைவரும் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆனா அவர் என்ன கேட்கிறாருன்னா, பிரீஃப் பண்ணியாச்சு, அரசியல் பேசாதீங்க. நிகழ்வு முடிச்சுட்டு வெளியே வந்து கேள்விகளை பதில் சொல்றோம். ஏன்னா நம்ம இதை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனா கொடுத்தோம். நம்ம ட்ரஸ்டி என்ன சொல்றேன்னா, நீங்க வேண்டாம், நீங்க அரசியல் கேள்வி கேட்கறீங்க, நான் அரசியல் கேள்வி சொல்றேன், அதனால வெளியே பார்க்கலாம். நிகழ்வு முடிச்சுட்டு நம்ம வெளியே பார்க்கலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. போலீஸ்க்கு லெட்டர் கொடுத்திருக்காங்க ஏற்கனவே, நேற்று கொடுத்த கடிதத்தில் திடீர்னு எல்இடி வைக்கிறது அங்க பிரச்சனை ஆயிருக்கு. கரெக்டுங்கண்ணா. சார் இது அரசியல் இல்லை, இருந்தாலும் அந்த கேள்வி பிரைவேட் டெம்பிள் அண்ணே, இது உண்மைதான். அதாவது பிரைவேட் டெம்பிள்ல நீங்க எல்இடி வைக்க கூடாது, பிரைவேட் ஹால். ஆர்கனைசர்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு ஆர்கனைசர்ஸ் காவல்துறை கேட்கறாங்க, எந்த அதிகாரத்தில் நீங்க லெட்டர் கேட்கறீங்க, உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு, என்ன சட்டம் பிரிவென்ட் பண்ணுது, அதற்கு காவல்துறையிட்ட பதில் இல்லை. அதாவது பிரைவேட் ஃபங்க்ஷன், பிரைவேட் டெம்பிள் என்ன நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்களோ, இதையே நேற்று நள்ளிரவு லேட் இரவுல ஆர்கனைசர்ஸ் கேட்டாங்க, சார் எந்த செக்ஷன் படி நீங்க எங்களை வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க சொல்லுங்க. சோ காவல்துறையிட்ட பதில் இல்லாதனால இன்னைக்கு காலையில கட்சி நாங்கள் அங்க போனோம், மாவட்ட தலைவர் போனாங்க, நாங்கள் அந்த டெம்பிள் அத்தாரிட்டிஸ்க்கு நாங்க சொன்னோம், சார் எங்கேயும் பேன் கிடையாது, நீங்க தைரியமா வைக்கலாம், நீங்க என்ன லெட்டர் கொடுத்திருக்கீங்களோ அதை பத்தி முக்கியம் இல்ல, அவங்க போட்டிருக்கிறது இல்லீகல் ஆர்டர் அப்படின்னு நாங்களும் வலியுறுத்தணும், நீங்க தயவு செஞ்சு எல்இடி ஸ்கிரீன் வைங்க. அதான் இன்னைக்கு காலையில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு. ஆனா நீங்களும் கொஞ்சம் எல்லாம் பங்கேறுங்கண்ணா. நவீன் கட்டு கொடுத்தாச்சா?
பாரத பிரதமர் அனுராஜா அமித்ஷா அவர்கள் பரணி நட்சத்திரம், நட்டா அவர்கள் ஜென்ம நட்சத்திரம், இந்திய மக்கள், பாரத மக்கள், தமிழக மக்கள், கோபாலபுரம் பகுதியில் எல்லோருக்கும் आज
वो सिर्फ एक पद्धतियां नहीं, सिर्फ एक लिबास नहीं है, जीवन जीने की एक शैली है। एक त्याग की भावना से प्रेरित होकर कह सकते हैं आध्यात्म से एक अलग बड़ा है, जिससे आज गुजरते हुए नजर आ रहे हैं तमाम लोग जो आज ऐतिहासिक क्षण का हिस्सा बने जा रहे हैं। भारत के आजादी में लोगों को शांति का संदेश देने के लिए आध्यात्म का संदेश देने के लिए और बहुत बहुत आभार तमाम उन लोगों को जिनकी अथक प्रयासों और मेहनत से आज हम तमाम लोग इस ऐतिहासिक क्षण का साक्षी बनने जा रहे हैं। आज भारतीय विरासत एवं संस्कृति को और समृद्ध करने की दिशा में हम एक बहुत बड़ा कदम आगे बढ़ा रहे हैं। भारत की विकास यात्रा को एक और नए पायदान पर ले जाता हुआ ये ऐतिहासिक इसको हम तस्वीरों में देख रहे हैं। आज हर भारतीय उनकी आंखें Very good to see you. தயவு செஞ்சு கொஞ்சம் கிராஃப்டா எல்லாருமே கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். வந்திருக்கக்கூடிய பாக்கி உள்ள அவுட் சைட் மீடியா பீப்புள் அண்ட் அதர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. இந்த இடம் ரொம்ப சின்ன இடம், அதனால எல்லாருமே கோஆபரேட் பண்ணினாங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன பர்பஸோ அந்த பர்பஸை நம்ம படிக்கணும். ஓகே, அவர் யாரும் அந்த இடத்துல கிரௌட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கிளியர் பண்ணுங்க. ப்ளீஸ் அந்த இடத்தை கிளியர் பண்ணுங்க. அந்த இடத்தை தயவு செஞ்சு கிளியர் பண்ணுங்க. ராமர் சிலை மீது எதிராளி ராமராவ் என்று சூரியனை விடுவது போல அந்த கட்டடக்கலைகள் கோயிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ராமனுடைய சிறப்புகள் என்று பார்க்கும்போது வால்யூம் கம்மி பண்ண ஒரே ஒரு நிமிஷம். நம்மளுடைய மரியாதை வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை ஹலோ, இந்த மல்டிகேட்டில் கலெக்ட் பண்ணிட்டேன், கலெக்ட் பண்ணி வரேன். ஓகே ஓகே வந்துடுவோம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, கிராம பக்தர்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான நாளில், மிக மிக முக்கியமான நாளில், இந்தியாவுடைய கலாச்சார நம்முடைய பரிமாணத்தில் நாம் யாரும் கூட, நாம் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய சந்ததிகள் அடுத்த 10,000 ஆண்டுகள் இந்த நாளை யாரும் மறக்க முடியாத ஒரு நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ நம்முடைய முன்னோர்கள் போராடியதற்கு நம்முடைய ஆண்டோர்கள் சான்றோர்கள் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இழந்து இந்த நாளுக்காக காத்திருந்தார். அப்படிப்பட்ட நாள் இன்று நம் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. கோபாலபுரத்தில் வேணுகோபால் சுவாமி திருக்கோவில்ல சுவாமியினுடைய அருளோடு அமர்ந்து அந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது. எங்களையும் இங்கே அழைத்து உங்களோடு அமர்ந்து இந்த அற்புதமான இந்த தருணத்தை பார்ப்பதற்காக அழைத்த அந்த கோவிலுடைய எல்லா அறங்குழு தலைவர்கள்